அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஆஃப்டர்நூன் கைஸ். நாங்கள் இன்றைக்கி காத்தாங்குடியில், அதாவது ஆரையம்பதி போர்டரில் ஒரு தென்னந்தோட்டத்தில் நிற்கிறோம். 160 தென்னை மரங்கள், 8 மோட்டார், தண்ணிக்குரிய அத்தனை வசதியும், ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர், எல்லா வசதியும் இருக்கிற ஒரு தோட்டத்தில் நிற்கிறேன். ஆனால் மரங்களை நிலைப்பாடு தான் என்னன்னா, இங்கே தோட்டங்கள் எதுவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கப்படலை. அதாவது இப்போ நமக்கு தெரியும், ஒரு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்துக்கு 3.5 வருஷம் செலவழிக்கணும், இதுக்கு எவ்வளோ கேஷ் ஃப்ளோ போகணும், 3.5 வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு எவ்வளோ செலவழிச்சா அந்த மரம் 4வது வருஷம் காய்க்கும்ன்றது ஒருத்தருக்குமே அந்த நாலேஜ் இல்லை. அதாவது ஆக்களை குறை கூறுறதுக்கான சொல்லலை, சாதாரணமாக பேசி பார்க்கலாம். தோட்டத்தை எடுத்திக்கிற ஆக்கள்கிட்ட கதைக்குள்ளே விளங்குது. இவங்களுக்கு இந்த தோட்டம் சம்மந்தமான எந்த நாலேஜும் இல்லை. தென்னை மரம் நிற்கிதான், தோட்டத்துக்கு வெளியே கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் இந்த மரங்களோட பெருமதி, இந்த மரங்கள் எவ்வளோ வருமானம் வரும், இது யாருக்குமே தெரியாது. கேஷ் ஃப்ளோ, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு எவ்வளோ போட்டால் எவ்வளோ வருது, இந்த மரமோட பாதுகாத்து வளர்த்தெடுத்த மாட்டேன், இதில் எவ்வளோ வருமானம் வரும்போது யாருக்குமே தெரியாது. அதால் தென்னை மரங்கள் இப்படி தென்னை மரத்தோட்டம், மாமரம், 700 மாமரம், 1000 மாமரம் சும்மா விடப்பட்டிருக்குது. கவலை ஆகிக்குது பார்க்குறதுக்கு. இது தெரிஞ்சாக்களும் இப்போ டிபார்ட்மெண்ட்னு சொல்லி இதுக்கு அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, மரங்களை பற்றி காய்க்கிறாங்களா சார், இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கதைக்கிறாங்க. இதுக்கு செலவழித்த காசு, இதுக்கு போகிற அமௌண்ட். இப்போ சாதாரணமாக 3.5 வருஷம் காய்க்க வேண்டிய மரம் 7 வருஷம் காய்க்கலன்னு சொன்னால் 3.5 வருஷத்தில் ஈல்டவங்க லொஸ்ட் ஆகிட்டாங்க. ஒரு மரத்தில் 10 காய் காய்ச்சாலும் ஒரு பாலையில் 120, ஒரு மரத்துக்கு 120, 360 காய்கிற காசு இல்லை வரதுக்கு. அதே நேரம் இப்போ நாங்கள் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறோம், ஒரு மரத்துக்கு 10 தேங்கடை காசு செலவழிங்க ஒரு வருஷத்துக்குன்னு சொன்னால் ரெடி இல்லை. 10 160 பெருக்கி பார்க்குறாங்க, அமௌண்ட் கூட வருது, அப்படியே விட்டுறாங்க. இதை ஒரு 10 மரத்தை, ஒரு மரத்தை நாங்கள் செல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குரிய தண்ணியை கொடுங்க, பராமரிங்க, உரத்தை போடுங்க. ஏன்னா எதுவுமே நம்ம திருப்பி கொடுக்காத, திருப்பி என்ன செய்யாது, நம்ம எதிர்பார்க்க இயலாது. நம்ம அதுக்கு பராமரிக்காமல் அது ஒழுங்காக பார்க்காம என்ன செய்யலாது. அதில் இந்த ஒரு எதிர்பார்ப்பை நம்ம எப்படி வைக்கிறது. இந்த தோட்டங்களை பார்த்த உண்மைக்குமே இந்த வெறுப்பு வருது. அதாவது இவ்வளோ பெரிய ரிசோர்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் வீணாக்கி தீக்கிறோமே இதேன்னு சொல்லி இதுக்கு நீங்கள் சின்ன ஒரு அமௌண்ட் செலவழிக்கணும். அதாவது நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, 160 மரத்துக்குமே டெஸ்ட் ட்ரையல் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு மரம் 2 மரம் அல்லது அட்லீஸ்ட் 10 மரம் நாங்கள் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மரங்கள் மாறினா அதுக்கு பிறகு நீங்கள் மற்ற மரங்களுக்கு போங்க. அதாவது யோசிங்க. அதாவது ஒரு 3.5 வருஷம் நீங்கள் காய்கள் இழந்துட்டீங்கன்னு சொன்னால் அதே 3.5 வருஷம் நீங்கள் முன்னுக்கு அந்த மரங்களை பராமரித்து வந்திருந்தால் ஒரு பெரிய ஒரு தொகையாலேருந்து எடுத்திக்கலாம். இப்போ இட்ஸ் நாட் டூ லேட். மரங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டுது அப்படி சொன்ன மரங்களை பாதுகாங்க. ஒரு புதிய பிரச்சனை ஒன்று வந்துக்குது, ஒயிட் ஃப்ளை ப்ரோ. இந்த ஓலைகள் எல்லாம் மடிஞ்சு விழுவுது. உங்களுக்கு பார்க்கலாம், இடையில முறிஞ்சு விழுவுது இந்த ஓலைகளை பார்த்தா. அப்போ அடுத்தது இந்த மரங்களுக்கு பாத்தி பிடிச்சிக்கிறது. அதாவது வாழை மரத்துக்கு பாத்தி பிடிக்கிற மாதிரி தென்னை மரங்களுக்கு, மாமரங்களுக்கு பாத்தி பிடிச்சிருக்கிறோம். எத்தனையோ வீடியோ போட்டாச்சு, எவ்வளோ தரம் சொல்லியாச்சு, யாருமே அதை கன்சிடர் பண்ணுற மாதிரி காணலை. ஆகவே ஆர்வம் உள்ளாக்கள் 10 மரத்துக்கு செலவழிக்க ரெடியானாக்கள், அதாவது 10 மரத்துக்கு 10 தேங்கடை காசை ஒரு வருஷத்துக்கு செலவழிக்க ரெடியானாக்கள் தயாராகுங்க. உங்களோட மரங்களை மாற்றித்தாரோம், சரியா? நாங்கள் உரம் போட்ட மரங்கள் பெரிய அளவில் இந்த ஓலைகள் மடியவும் இல்லை, இன்னென்ன பிரச்சனைகள் பெரிய அளவில் வரல. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் தான். ஆனால் நாங்கள் அனுபவசாலிகளோட எக்ஸ்பீரியன்ஸையும் எடுத்துக்கொண்டு அந்த வேலையை செய்கிறோம். எங்களுக்கு தெரியாடி 4 பேர்ட்ட கேட்குறோம், சரியா? அந்த அறிவை தானே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். இது என்னது, உங்கள்கிட்ட இந்த உழைக்கணும் பண்ண நோக்கம் எல்லாம் கிடையாது. உரம் செய்கிறதையே சொல்லித்தாரோம், மருந்து செய்கிறதை சொல்லித்தாரோம். இது ஒரு பெசிவ் இன்கம். அதாவது நீங்கள் ஓடிட்டிருக்கிற அந்த பிஸி லைஃபுக்கு பின்னால் ஈஸியாக வருமானம் தரக்கூடிய ஒரு துறை தான் தோட்டம் வந்தது. அடுத்த தென்னை மரம் எல்லாம் பெரிய அளவில் பராமரிப்பு இல்லை. ஆட்டோமேஷன் பண்ணி போட்டு நீங்கள் ட்ரிப் இரிகேஷனை போட்டு விட்டிங்கனாலே தென்னை மரம் டபுளாக காய்க்கும். அடுத்தது நமக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது. ட்ரிப் இரிகேஷன் என்ன, அந்த ஸ்ப்ரிங்க்லர் வருது, அவரத்துக்கு வெஞ்சூரி வருது, இது பெரிய கோஸ்ட் அடிக்குமோ, இது லட்சக்கணக்கில் செலவழிக்கு வருமோ என்று. இல்லை பிரதர், அதாவது வெரி ஸ்மால் அமௌண்ட். அதாவது 80,000 90,000 ஒரு 1/4 ஏக்கருக்கு ட்ரிப் இரிகேஷன் செஞ்சிடலாம். அவங்கள்ட்ட மோட்டரையும் தான் நான் செஞ்சு கொடுத்தேன். 2-3 தோட்டத்தை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு தண்ணி ஊற்றுற பிரச்சனையே இல்லை. ஒரு பெரிய வேலையை குறைச்சிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய 160 மரங்களுக்கு எத்தனையோ இடத்துல போர்வெல் அடித்து வச்சுக்கிறாங்க. இது அதாவது நிறைய பேசிக்கான மிஸ்டேக்ஸ் இங்கே கூடுதல் ஆகிக்குது. ஆகவே ரெடி ஆகுங்க. ஒரு மரத்தை ட்ரீட் பண்ணுங்கள், ஒரு மரத்தை, சரியா? ஒரு மரத்துக்கு 10 தேங்கடை காசு ஒரு வருஷத்துக்கு செலவழிங்க, உங்களோட மரங்கள் மாறி வரும். இது நான் மிச்ச நாளை செல்லணும்னு வச்சுங்க. இந்த விஷயம் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்குற மாதிரி கேஷ் ஃப்ளோ, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இவ்வளோ காலத்துக்கு நம்ம செலவழிக்கணும், இதில் எவ்வளோ காலத்தில் எவ்வளோ வருமன்றதை பார்க்கறதுக்கு ரெடியாகி இந்த விஷயத்தோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பாருங்கள், நிறைய வெற்றி அடையலாம். ஜஸாக்கல்லாஹ்.